தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைன்மேன் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆஹா ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில உப்பு எடுக்கக்கூடிய பகுதியில சுப்பையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, சார்லி தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிலர் அங்க திருட்டுத்தனமா மின்சாரம் எடுக்கும்போது அந்த மின்சாரம் எடுக்கிற ஒயர்ல அடிபட்டு சுப்பையாவுடைய மனைவி இறந்து போயிடுவாங்க. இத பார்த்த படத்தினுடைய கதாநாயகன் செந்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அதே போல படிச்சு முடிச்சு அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவாரு. தன்னுடைய அம்மாவுக்கு நடந்தது போல வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கருவியை கண்டுபிடிப்பாரு. அந்த கருவியை அரசாங்கத்திடம் பதிவு பண்றதுக்காக போவாரு. ஆனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கடைசியா கதாநாயகன் அந்த கருவியை பதிவு பண்ணாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்டரினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனால அந்த ஊர் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் இந்த லைன்மேன். இந்த லைன்மேன் படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சாதாரணமா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை வச்சு எப்பவுமே திரைப்படம் நகரும். அந்த மாதிரி இல்லாம ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸோ அதற்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதே போல படத்தினுடைய நாயகன் செந்தில், அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு நடந்தது போல வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கருவியை அரசாங்கத்திடம் பதிவு பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அரசாங்கம் அதை ஏத்துக்கல. அதுக்காக அவர் எடுக்கிற அந்த போராட்டங்கள் ஆகட்டும், அதை காட்டின விதங்கள் ஆகட்டும், அதே போல அந்த கெமிக்கல் ஃபேக்டரினால வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எடுத்து தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆள் போராடக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இந்த பிரச்சனைகளை காட்டின விதங்கள் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக காட்டியிருந்தாங்க. அதே போல இதுல நடித்திருக்கிற நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த அந்த பங்களிப்பை சிறப்பாக கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு பிரச்சனையா நான் பார்த்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு பிரச்சனையை காட்டுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வச்சு இந்த படத்தை வேற ஏதோ ஒரு ஆங்கிள் கொண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கடைசியா டுவர்ட்ஸ் த எண்டு இந்த படத்தினுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா முடிச்சிடறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கதாநாயகன் வந்து ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கிறாரு, அதை அரசாங்கம் ஏத்துக்கல, அதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாரு. ஸோ இதை வச்சு என்னமோ எங்கேயோ கொண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கடைசியா அது ஒன்றும் இல்லாம அப்படியே சப்புன்னு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல போராட்டங்களை காட்டுறாங்க. ஆனா அதனுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை, சிம்பிளா முடிச்சிடுறாங்க. இதான் இந்த படத்தினுடைய டிராபேக்கு. மற்றபடி இந்த படத்தை ஓவராலா ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.